பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை போல ஒரு வசனத்தை காண்பிக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை பைபிள்ல திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை முதல் வரியை நான் வாசிக்கிற கவனித்து பாருங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அருமையான ஒரு வசனம். இது ரொம்ப உண்மையான ஒரு வசனம். அது கூட எப்படின்னா, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் கூட நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருக்கிறாராம். இன்னைக்கு ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தைங்க இது. திரும்ப திரும்ப நான் சொல்வது உண்டு. ஏன் அப்படின்னா, ஆபிரகாமுடைய லைஃப்ல பாருங்க, ஆபிராம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நாட்கள்ல 75 வயசுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும்னு சொல்லி. அதை எப்போ ஆண்டவர் நிறைவேற்றினார்? 100 வயதுல சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே நினைவு கூர்ந்து நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஆபிரகாம் கேட்கல, கர்த்தரே 99 வயசுல மறுபடியும் சொல்லுகிறார், நீ ஒரு குழந்தைய பெறுவ, ஈசாக்குன்னு பேரிடுவேன்னு சொல்லி 100 வயதுல அருமையான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆபிரகாம தேவன் பலப்படுத்துகிறார், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார். தேவன் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராயிருந்து, தம்முடைய வார்த்தையில உண்மையுள்ளவராயிருந்து அப்படியே நிறைவேற்றினார். இந்த செய்தி கேட்கிறதான் சகோதரனே சகோதரிய, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரா? இந்த வாக்கு தத்தங்கள்ல அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆலோசனை கொடுத்திருக்கிறாரா? அந்த ஆலோசனையிலேயே ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு உண்மையா இருக்கலாம்ல. வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது. நாம் உண்மை இல்லாத சமயத்துல கூட அவர் உண்மையா இருக்கிறாருன்னா, நம்ம கொஞ்சமாவது உண்மையா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் எவ்வளவு உண்மையா இருப்பார். யோசனை பண்ணி பாருங்க. நான் ஏதாவது யோசிச்சு பார்ப்பேன். என்னுடைய லைஃப்ல நிறைய பொய் பேசுவேன். ஆனா என் தேவன் என்னுடைய அழைப்புல உண்மையா இருந்திருக்கிறார். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் வேணும், அப்படி நீங்க ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா சாமுவேல்னு பேரு வச்சு உங்க ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னுடைய தாயும் தகப்பனும் வேண்டினார்கள். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வேண்டுதலை பார்த்து அப்படியே ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து என் தேவன் எங்க அப்பாவையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு கூட சாமுவேல்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா நான் உண்மையா இல்லை. அதுதான் உண்மை. ஆண்டவருக்குள்ள நான் வளரவே இல்லை. ஏசப்பாக்குள்ள நான் நின்னதும் கிடையாது. நம்ம பைபிள் வாசிச்சது, ஜெபம் பண்ணது எதுவுமே கிடையாது. ஆனா இயேசு என்னுடைய வாழ்வில உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேளையில என்னை சந்தித்து, இதோ இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு முழு நேர ஊழியக்காரனாய், ஒரு சுவிசேஷகனாய் என்னை நிறுத்தி இருக்கிறார். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எத்தனை கிருபை இல்லையா? நான் உண்மை இல்லாத சமயத்திலேயே என் இயேசு உண்மையா இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது இதோ ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் இருக்கு. இன்னும் நான் உண்மையா இருக்கணும்னு நாடி கொண்டிருக்கிறேன், விரும்பி கொண்டிருக்கிறேன். ஜெபத்துல, வேத வாசிப்புல, ஊழிய பாதையில இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கணுமே. ஏன்னா நான் பொய்யா இருந்த போதே அவர் உண்மையா இருந்தாரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். தயவு செய்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம சர்வ சாதாரணமா உண்மையா வாழ முடியாது. உண்மையுள்ள இயேசு கிறிஸ்துவை நம்ம சிந்தித்து கொண்டிருந்தோமானால் நம்ம சிந்தனை உண்மைக்குள்ளே இருக்கணும். பொய்யான நபரோட சேர்ந்து பொய் பேசுறவங்களோடயே கலந்து உரையாடி நடந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்முடைய சிந்தனையும் பொய்க்குள்ளதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளால உண்மையா வாழவே முடியாது. அதுதான் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாறுகிறது. தயவு செய்து இதோ உங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையா வாழ முடியும், உண்மையை சிந்திக்க முடியும். உண்மையான காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உண்மையாய் வாழ வைப்பார். ஏன்னா அவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நான் உண்மை இல்லாத சமயத்திலையும் நீங்க உண்மையா இருந்தீங்களே தகப்பனே, இந்த வார்த்தையை, இந்த தகப்பனே சாட்சியை கேட்டு யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ கர்த்தர் நீர்தாமே அவருடைய வாக்கு தத்தங்கள் உண்மையாய் இருந்து, இதோ தகப்பனே நீர் தந்த ஆலோசனைகளில உண்மையாய் இருந்து தகப்பனே உடைய பிள்ளைகளை தேற்றி உம்முடைய அண்டையில கிட்டி சேர தேவன் கிருபை தாரோ தகப்பனே. இன்னும் நாங்க உண்மையாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சில அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.